அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். ஒரு விசேஷத்தின் நாள், 2026 ஆண்டின் முதலாவது நாளிலே இந்த புதிய வருடத்தின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. உடைய மன விருப்பத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால இந்த வருஷத்தின் துவக்கத்தில் முதலாவது நாளிலே வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்தமான ஆண்டவருடைய வசனம் என்னவென்று சொன்னால், யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். நீங்கள் போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் இந்த வருஷத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்காக ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகின ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகிறார். திகையாதீங்க, கலங்காதீங்க. ஒருவேளை இந்த வருஷத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, இந்த வருஷத்தில் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் முதலாவது நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகிறார், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தை. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக அன்றைக்கு யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்பொழுது தெரிந்து கொண்ட போது அவர்களுக்கு முதலாவது இருந்தது யோர்தான் நதி. அந்த யோர்தான் நதி அவங்க கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகளை நீக்குவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் நீர் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து நீங்கள் அவங்க போகிற இடங்களெல்லாம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.